சாகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது என் பையனை பார்க்கணுங்க. வர சொல்லுங்க, வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. சரி, ஃபோன் பண்ணிட்டு அப்படியே மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். பெரியவரே, இங்க வாங்க. கேட்ட வாடகையை கொடுக்குறீங்களா இல்ல வீட்டை காலி பண்றீங்களா? ஐயா, வாடகையை ஒரேடியா ஏத்திட்டீங்களே. தண்ணி பில்ல இருந்து கரண்ட் பில் வரைக்கும் எல்லாம் விலையேறி போச்சு. நானா ஏத்துறேன்? ஏத்துறவன போய் கேளு, ஏன்டா ஏத்துறேன்னு. வீட்டில் உடம்புக்கு முடியாம இருக்கு. இந்த நேரத்துல தோபார், எனக்கு தேவை வாடகை. உன் பொட்டாட்டி எப்படி இருந்தா எனக்கு என்ன? தம்பி, அந்த அட்வான்ஸ் கொடு. தாங்க. 1ஆம் தேதி வந்துரு. நீ கிளம்பா. ஐயா, என்னாச்சு? வீடு மாத்துறீங்களா? வீடு மாத்தலைங்க, என் சொந்த கிராமத்துக்கே போறேங்க ஐயா. சொந்த ஊருக்கா? ஏன்? சிட்டியில் கூலி வேலை செஞ்சு குடும்பத்தை ஓட்ட முடியலைங்கய்யா.
எல்லா விலையும் ஏறி போச்சு. கேட்டா கச்சா எண்ணெய் விலை ஏறி போச்சு, அதனால தான் பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறுதுன்னு சொல்றாங்க. ஆமாம் தம்பி, அதை வச்சு தானே மற்ற அத்தியாவசிய பொருளோட விலையும் ஏற்றுறாங்க. மற்ற நாடுகளில் விலைவாசி கட்டுப்படுத்த மாற்று எரிபொருள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டுல ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இதை பத்தி யோசிக்காம நீயா நானான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல பாதிக்கப்படுறது நீயும் நானும் தான். சுதந்திரமா இருக்கும், ஆனா இன்னி வரைக்கும் சந்தோஷமா வாழ முடியலையே. கிராமத்துல தான் விவசாயமே இல்லையே. ரோடு போடுற வேலை இருக்குங்க. கிளம்புறங்க, வாமா போலாம். வாங்க பெரியவரே. ஒரு ஃபோன் பண்ணணும். யாருக்கு? வெளிநாட்டில் இருக்கிற என் பையனுக்கு. சரி, உள்ளே போய் பண்ணுங்க. Hey, Julie, go back. Hey, just leave it. No, dear. ஹலோ கந்தசாமி, அப்பா பேசுகிறேன்ப்பா. அப்பாவா? சொல்லுங்கப்பா. அம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாமல் இருக்குப்பா. ஓ நினப்பாவே இருக்கா. உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாப்பா. நீ ஒரு தடவையாவது வந்து பார்த்துட்டு போப்பா. வாப்பா, சீக்கிரம் வந்துருப்பா. திடீர்னு கிளம்ப முடியாதுப்பா. டிக்கெட் விசா கிடைக்கலாம் கஷ்டம். நீங்களே எப்படியோ சமாளிச்சுக்கோங்க. அப்படின்னா அம்மாவும் நானும் உன் கூடவே வந்துடுறோம்ப்பா. விற்கிற விலைவாசிக்கு இங்கே காலம் தள்ள முடியலப்பா. நீங்கள் இங்கே வந்தால் அம்மாவுக்கு இருக்கிற நோயால் என் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும்பா. சரிப்பா, செலவுக்காவது கொஞ்சம் பணம் அனுப்பி வைப்பா. இப்போ என்கிட்ட Darling, who's speaking? my dad. What? What is this? You're not an Indian anymore. You're an American citizen. Would you forget India and your parents, okay? பையன் என்ன சொன்னார்? கட் பண்ணிட்டான். இந்த மருந்து எல்லாம் கொடுங்க. இல்லாமா? ஆமாம். ₹75 கொடுங்க. இதே மருந்தை போன மாதம் 49 ரூபாய்க்கு தானே வாங்கினேன். தலைவலி மாத்திரையிலேருந்து குழந்தை கொடுக்குற சொட்டு மருந்து, தடுப்பூசி வரைக்கும் விலையேறி போச்சு. இது உங்களுக்கு தெரியாதா? என்கிட்ட 53 ரூபா தாங்க இருக்கு. சரி, 50 ரூபா மட்டும் கொடுங்க. மீதி அடுத்த முறை வரும்போது மறக்காமல் கொடுங்க.
உருளைக்கிழங்கு என்ன விலைப்பா? கிலோ 80 ரூபாம்மா. ஐயோ 80 ரூபாயா? இந்த காய் என்ன விலை? இது 90 ரூபாம்மா. கேரட்டு 70 ரூபாம்மா. இந்த வாழைக்காய்? வாழைக்காய் ஒன்று 10 ரூபா. பீன்ஸு? பீன்ஸ் வந்து 110 ரூபா. பாவக்காய் என்ன விலை? கிலோ 90 ரூபா. கத்திரிக்காய் என்ன விலை? அது 60 ரூபாம்மா. என்னம்மா விலை கேட்ட காய் வாங்காம போற? நீ சொன்ன விலைக்கு வாங்கவா முடியும்? பார்க்க தான் முடியும். சரி சரி, எனக்கு வருமானமே ரியல் எஸ்டேட்டில் தான். விவசாயத்தில் வருமானமே இல்லையே, எல்லாரும் நிலத்தை விற்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும்னு சொல்லுங்க, முடிச்சிடலாம். ம் ஆமாம், இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கத்தான் அரசியல் இருக்கிறேன். சரி சரி, பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு ஃபோன் பண்ணுங்க. என்ன பெருசு இந்த பக்கம்? கடைக்கு போயிட்டு வரேங்க. விலைவாசியெல்லாம் அநியாயமாக ஏறி போச்சுங்க. மற்ற நாட்டை விட நம்ம நாட்டில் விலைவாசி ரொம்ப கம்மி தான். இந்த விலைவாசி உயர்வை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கணும். பல வெளிநாடுகளில் விலைவாசி உயர்வை அந்த அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கு. நம்ம நாடு மாதிரி ஒரே மாதத்தில் 7 தடவை விலைவாசி ஏற்றுறதில்ல. எப்படிங்க நாங்கள் இதை சந்தோஷமாக ஏற்றுக்க முடியும்? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றிப்பா, நன்றி. வாங்க. அப்பா எங்க இருக்காவ? அப்பா உள்ளதான் இருக்காரு. வாங்க, தலைவர் வந்துருவாரு. வாங்க வாங்க உள்ள போலாம். ஐயா வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க தமிழ் தம்பி. இப்படியே விலைவாசி ஏறிக்கிட்டே போனால் நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் இன்னும் 10 வருஷத்தில் ஒருத்தரும் சிட்டியில் இருக்கவும் முடியாது, சொந்தமாக ஒரு வீடு வாங்கவும் முடியாது. சரி வளர்மதி, திரும்பி படு. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்ய போறேன்? வளர்மதி, என்னை விட்டுட்டு போயிட்டியே. நான் என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன்? ஐயோ சார் சார் சார், அம்மா ஐயா சார், அம்மா அம்மா. சார், மேடம் மேடம், சார் சார், மேடம் மேடம் மேடம், சார். எங்க எங்க அரேமா சார், என் பொண்டாட்டி இறந்துட்டா சார், கொஞ்சம் வாங்க சார். ஆமா, நீங்க யாரு சார்? அந்த 3ஆவது வீட்டில் தான் சார் 10 வருஷமா வாடகைக்கு குடியிருக்கு. 20 வருஷமா நான் இந்த வீட்டில் தான் குடியிருக்கேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த ஆள் தான் யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்படியே நிக்கிறீங்க, வாங்க போலாம். ப்ளீஸ் போங்க.
சங்கடமாக இருக்கே. நான் இருக்கேன், பார்த்துக்கலாம். யோ, இன்னைக்கு எங்கள் அப்பாவோட 80வது பிறந்தநாள் விழா. அதுக்காக என் கட்சி இருக்கிற எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் வரப்போகிறாங்க. இந்த தெருவே திருவிழா குளமாக இருக்கணும்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நீ சாவு தெருவா மாத்திர போல இருக்கே. ஏய், அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் கிளவி செத்ததை வெளியில் சொல்லவே கூடாது. ஓ மூச்சு காத்து கூட வெளியே வரக்கூடாது. போய. அண்ணா தலைவர் லைனில் இருக்காரு. என்ன தலைவரே, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். மகளிரெல்லாம் வந்துட்டாங்க. சரி தலைவரே, வாங்க. தங்க தலைவனே, தமிழகத்தின் தவ புதல்வனை, ஏழைகளின் விடிவிளக்கே, உனது 80வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றதற்காக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னுடைய காலத்தில்தான் ஏழை மக்கள் ஏற்றம் பெற்றார்கள். விலைவாசி குறைந்தது, ஏழ்மை ஒழிந்தது. வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். இந்த மனித தெய்வத்தை வாழ்த்த வயதில்லை. உனது பொறுப்பாதம் தொட்டு வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். எப்போ நடந்துச்சு, இப்போ வந்து சொல்றீங்க? காலையில் யாரும் உதவிக்கு வரலப்பா. ஐயோ, ஏறுங்க முதல்ல ஏறுங்க.